ஹலோ, நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தானே கேட்டேன். ஆமா ஜி, இது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான். சிக்கன் பீஸ் வச்சிருக்கீங்க? சும்மா சாப்பிடுங்க ஜி, இது காம்ப்ளிமெண்ட் தான். பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, இல்லனா ஓரமா வச்சிருங்க. இதுக்கெல்லாம் பில் பண்ண மாட்டோம். இல்லைங்க, நீங்க பில் பண்றது பில் பண்ணாத பத்தி நான் சொல்ல. எனக்கு வேணா நான் சிக்கன் வாங்கிக்கிறேன். நீங்களே அது கொண்டு வந்து வைக்கிறீங்க என் பிளேட்ல. ஜி, இப்ப நாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறோம். அங்க பாருங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க. நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன். எல்லாரும் சாப்பிடுறாங்க, நான் சாப்பிட முடியாதுங்க. எனக்கு வேணா நான் வாங்கிக்கிறேன். நீங்களே அது கொண்டு வந்து என் பிளேட்ல வைக்கிறீங்க. ஜி, நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும். ஏன்பா நான் சொல்றது புரியலையா? நான் கேட்டது வெஜ் ரைஸ். நீங்க எதுக்கு சிக்கனை கொண்டு வந்து என் பிளேட்ல வச்சிட்டு இருக்கீங்க? சிக்கன் வேணான்றாரு. யார், இவர் தான் ஓனரா? ஆமாங்க. என்ன சார் இது? நான் கேட்டது வெஜ் ஃப்ரைட் ரைஸுங்க. அவர் சிக்கனை கொண்டு வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் இதாங்க வழக்கம். இப்ப நாளைக்கே நீங்க வெளிநாடு போறீங்க, அங்க போய் பழக்கம் வழக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது இல்லாம நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அதான் சாப்பிடுங்க, இல்ல புரோட்டீன் இருக்கு, உடம்புக்கு நல்லது தானே. ஏங்க, நான் வெளிநாடு போகும்போது நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்டனோ அதை மட்டும் கொடுங்க. ஏதோ ஒன்று கொண்டு வச்சுட்டு நம்மளை போட்டு சாப்பிடுன்னு போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. கொண்டு போய் வச்சுட்டு வெஜ் ரைஸ் மட்டும் கொண்டு வாங்க. ஏங்க சாப்பிடுங்க, எல்லாரும் கொடுத்தா சாப்பிட்டு போறாங்க, நீங்க மட்டும் ஏங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க? பேசாம சாப்பிடுங்க. என்னையா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியாத எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு. ஹலோ, என்னங்க சாப்பிட வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சார், காசு நான் கொடுக்கறேன், எனக்கு என்ன பிடிக்கும் அதானே சாப்பிடுவேன். அட தம்பி, எல்லாரும் சாப்பிடுறோம், அப்புறம் என்ன நீங்களும் சாப்பிட வேண்டியதுதானே? ஏட்டா சிக்கன் தானே ஏட்டா, கழிச்சுடு. நீ வேற क्या हुआ सर? अच्छा है सर खाना सर, क्यों सर खाता नहीं है? क्या हुआ सर? என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. பாருங்க, எங்க ஜி ரொம்ப கோவக்காரு. அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. என்னையா பிரச்சனை? எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு பண்றீங்களா? ஏயா மூடிட்டு சாப்பிட்டு போக வேண்டியதானே? உனக்கெல்லாம் சொன்னா சரியா வராது. வாய சாப்பிடறதுக்கு தான் திறக்கணும், பேசறதுலாம் திறக்க கூடாது. ஜி, வச்சு திணிச்சு விடுங்க ஜி. சிக்கன் வேணான்னு போராட்டமா பண்ற. இப்ப பாரு என்ன பண்ற.